திருப்பத்தூர் ரோட்டரி சங்கம் சார்பில் முப்பெரும் விழா நடைபெற்றது. திருப்பத்தூர் மாநகரில் திருப்பத்தூர் ரோட்டரி சங்கம் 23937 சார்பில் ரோட்டரி சங்க தலைவர் வெங்கடேஷன் அவர்களின் தலைமையில் சங்க சாசன இரவு கொண்டாட்டம், நன்றி நவல்தல் விழா மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா என முப்பெரும் விழா நடைபெற்றது. இதில் ரோட்டரி சங்கத்தின் மாவட்ட ஆளுநர் எம் ராஜன் பாபு, RS சாந்தி, ராஜன் பாபு ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். இந்த முப்பெரும் விழாவில் சங்கத்தின் தலைவர்களான KM சுப்பிரமணி, KDM லீலா சுப்பிரமணி, ERV பாரதி, RR மனோகரன், KDM சுபாஷ், A கலைவாணி, டாக்டர் S அருண் திலீப், காணி நிலம் M முனுசாமி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்நிகழ்வில் தலைவர் G வெங்கடேசன், செயலாளர் N வெங்கடாச்சலம், பொருளாளர் M திருநாவுக்கரசு, சங்க பயிற்றுனர் P அருணகிரி, நிர்வாக செயலாளர் P சோமு, சங்க சேவை இயக்குனர் P விஜயகுமார் மற்றும் சோனியா அகாடமி நிறுவனர் I ஆஞ்சி, ரோட்டரி சங்க உறுப்பினர்கள் அனைவரும் கலந்து கொண்டு முப்பெரும் விழாவினை வெகுவிமரிசையாக நடைபெற்றது. அனைவருக்கும் அறுசுவை விருது வழங்கப்பட்டது. நிகழ்ச்சி இறுதியில் திருப்பத்தூர் ரோட்டரி சங்கத்தின் செயலாளர் N வெங்கடாச்சலம் நன்றி உரையாற்றினார். திருப்பத்தூர் மாவட்ட தவசி நியூஸ் செய்தியாளர் C ரமேஷ். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். பாரம்பரியமிக்க திருப்பத்தூர் ரோட்டரி சங்கத்தின் 38வது தலைவராக 24-25ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைத்து ஒரு வருடம் முடிந்து இன்று என்னுடைய தலைவர் பதவியை நிறைவு செய்கிறேன். இந்த நிகழ்விற்கு சங்க சாசன இரவு கொண்டாட்டம், நன்றி நிகழ்தல் விழா மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா என முப்பெரும் விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக நம்மிடையே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் இந்த ரோட்டரி மாவட்டம் அல்ல, ரோட்டரி உலகமே திரும்பி பார்க்கும் அளவிற்கு சிறந்த சாதனைகளை செய்து நம்மிடையே சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் ரோட்டரியன் M ராஜன் பாபு, மாவட்ட ஆளுநர் 2024-25 மற்றும் மாவட்டத்தின் முதல் பெண்மணி ரோட்டரியன் RS சாந்தி ராஜன் பாபு, டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் லேடி இருவரையும் திருப்பத்தூர் ரோட்டரி சங்கத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறேன். இந்த சிறப்பான ஒரு நிகழ்வில் முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கும் ரோட்டரியன் MD KM சுப்பிரமணியம் சார் அவர்களையும், ரோட்டரியன் MD KM லீலா சுப்பிரமணியம் மேடம் அவர்களையும், ரோட்டரியன் PHF இன்ஜினியர் V பாரதி, ரோட்டரியன் PHF RR மனோகரன், ரோட்டரியன் PHF காணி நிலம் M முனிசாமி, ரோட்டரியன் KMD சுபாஷ், ரோட்டரியன் PHF டாக்டர் அருண் திலீப், ரோட்டரியன் A கலைவாணி மற்றும் இந்த ஒரு வருட காலமாக என்னுடன் சிறப்பாக பணிபுரிந்து இன்று நன்றி உரையாற்றுள்ள ரோட்டரியன் வெங்கடாசலம் மற்றும் பொருளாளர் M திருநாவுக்கரசு, சங்க பயிற்றுனர் ரோட்டரியன் P அருணகிரி, நிர்வாக செயலாளர் ரோட்டரியன் P சோமு, சங்க சேவை இயக்குனர் ரோட்டரியன் SP விஜயகுமார் இந்த இனிய நிகழ்வில் சிறப்பு விருந்தினராகவும் நம்மிடையே கலந்து கொண்டு அவ்வப்போது அவர் லைன் சங்கத்தில் இருந்தாலும் நம் மீது மிகுந்த ஆழ்ந்த அன்பு கொண்டு நாம் கேட்கும் போதெல்லாம் நமக்கு நன்கொடை அள்ளி வழங்கிய வாரி வழங்கிய வள்ளல் பெருமான் வழக்கறிஞர் SS மணியன் ஐயா அவர்களை திருப்பத்தூர் ரோட்டரி சங்கத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறேன். இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் முன்னாள் தலைவர் மேஜர் டோனர் ரோட்டரியன் கணேஷ்மல் சார் அவர்களையும், முன்னாள் தலைவர் மேஜர் டோனர் ரோட்டரியன் KC எழிலரசன் சார் அவர்களையும், முன்னாள் தலைவர்கள் மூத்த உறுப்பினர் ரோட்டரியன் சாசன உறுப்பினர் ரோட்டரியன் V புரட்சி அவர்களையும், முன்னாள் தலைவர் ரோட்டரியன் கிருஷ்ணன் சார், முன்னாள் தலைவர் ரோட்டரியன் DK ஆனந்த் சார் மற்றும் ரோட்டரியன் MM முனிசாமி சார், ரோட்டரியன் புகழேந்தி சார், ரோட்டரியன் மோகன் காந்தி சார், முன்னாள் தலைவர் முன்னாள் தலைவர் சாசன உறுப்பினர் ரோட்டரியன் ஹரியானந்த கிருஷ்ணன் சார் மற்றும் முன்னாள் தலைவர் RR மனோகரன் சார், ரோட்டரியன் ரவிக்குமார் சார், எங்கள் அன்பிற்கினிய எங்கள் துறையின் செயற்பொறியாளர் ரோட்டரியன் அருண் பாண்டியன் சார், ரோட்டரியன் TB தேவராஜ் சார், ரோட்டரியன் V கிருஷ்ணன் சார், ரோட்டரியன் சீனிவாசன் சார், ரோட்டரியன் ரவீந்திரன் சார், முன்னாள் செயலாளர் ரோட்டரியன் சங்கர் சார், ரோட்டரியன் வருமாண்ட முன்னாள் தலைவர் GGR ரோட்டரியன் L ஆனந்த் சார், வருமாண்ட செயலாளர் ரோட்டரியன் ரவிவர்மன் சார், முன்னாள் செயலாளர் ரோட்டரியன் ரங்கநாதன் சார், ரோட்டரியன் திருமலை, ரோட்டரியன் சத்யசீலன் சார், ரோட்டரியன் வெங்கடாதலம் சார் சார், ரெண்டு பேர் ஆடிட்டர் சார் ரவிக்குமார் சார், அதனால தான் அவர் நோட் ஆயிடுச்சு. வணக்கம் சொல்லிட்டு மோகன், ரோட்டரியன் சிவகுமார் சார், ரோட்டரியன் மகேந்திரன் சார் மற்றும் திருப்பத்தூரில் வந்து கலந்து கொண்ட முன்னாள் மூத்த உறுப்பினர் அனைவரையும் மற்றும் NVS தலைவர் ரோட்டரியன் NPS ராஜா சார் மற்றும் இன்னும் மேடம் ரோட்டரியன்
தமிழரசி ரொட்டேரியன் நமக்கு பள்ளித்துறையில் விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தி மிகவும் சீரும் சிறப்புமாக அவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்திய ரொட்டேரியன் கலைவாணி அருணகிரி மேடம், ரொட்டேரியன் கோமதி மேடம் மற்றும் திரளாக கலந்து கொண்டுள்ள ரோட்டரி பெண்மணிகள், என்னுடைய அழைப்பேற்று இந்த நிகழ்வுக்கு வந்துள்ள என் துறையை சார்ந்த நண்பர்கள் மற்றும் அனைத்து இந்த வருடம் பூராவும் அவர் மறக்கக்கூடாது, ஆனால் அவர் சொல்லலைன்னா கூட நமக்கு கஷ்டம்தான். இந்த வருடம் பூராவும் எல்லா நிகழ்வுகளுமே முன்னெடுத்து இந்த நிகழ்வு சிறப்பாக அமைவதற்கு மிகவும் உறுதுணையாக இருந்த நமது அன்பிற்கினிய நண்பர் ரொட்டேரியன் KMD சுபாஷ் மற்றும் முன்னாள் தலைவர் ரமேஷ் மற்றும் இன்னும் பின்னால் உள்ள அனைத்து நண்பர்களையும், இந்த பண்ணையில் இருக்கும் அனைத்து நண்பர்களையும் மற்றும் DJ நண்பர்களையும் திருப்பத்தூர் மாவட்ட சங்கத்தின் சார்பாக வாழ்த்தி வரவேற்கிறேன். தெரிவித்துக்கிறேன். இப்போ ஆளுநர்லாம் வரும்போது ஒரு இடத்துல ஆளுநர் மட்டும் வருவாங்க, ஃபர்ஸ்ட் லேடி வர்றது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் நம்முடைய ஃபர்ஸ்ட் லேடி சாந்தி மேடம் அவர்கள் இருவரும் இணைந்து தான் வருவாங்க எந்த நிகழ்ச்சிக்குமே. நான் கூட சொல்லுவேன், இந்த மாதிரி இவங்கள பார்த்து தான் நாங்கள் ஃபாலோ பண்ண அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வகையில் மேடம் எல்லாம் ஏற்கனவே ஏஜியாக இருந்தாங்க. ஒரு ரோட்டரி சங்கத்தில் சேர்ந்து ஏஜியாக ஆன பிறகு டிஜிக்கு ஒரு ஏஜி ஃபர்ஸ்ட் லேடியாக இருக்கிறது எனக்கு தெரிந்தவைகள் மேடம் தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவர்களுக்கும் திருப்பத்தூர் மாவட்ட சங்கத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் எல்லாரையும் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, என்ன சொல்லாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. இதெல்லாம் நான் சொன்னேன் இல்லைங்களா? என்னங்க இன்றைக்கி கூட அவள் தானே சரியாக போச்சு. ஏன் இன்றைக்கி ஒரு நாள் இவ்வளோ டென்ஷனாக இருக்கிறீங்கன்னாங்க, கடைசி நாள் பண்ணேன். அப்போ நாளிலேருந்து டென்ஷனாக இருக்க மாட்டேங்கிறாங்க. நாளைக்கு ஃப்ரீயாக இருப்பீங்களா? நாங்கள் ஃப்ரீயெல்லாம் இருக்க மாட்டேன், இதோட கொஞ்சம் டென்ஷனாக இருப்பேன் அப்படின்னு. அந்த வகையில் எனக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. நான் எந்த டைமுக்கு மீட்டிங் போனாலும் சரி, வேறு யாரும் இடத்துக்கு போய்ட்டு கூட மீட்டிங் போனால் கூட கண்டுக்கிறது அவங்க சொல்லிட்டாங்க, ஒரு வருஷம் நீங்கள் எங்கன்னா இருங்க ரோட்டின்னு பேரை சொல்லிவிட்டு, நான் அதை கண்டுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த வகையில் எனக்கு நான் இந்த அளவுக்கு என்னால் செய்ய முடியும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. ஆனாலும் அனைவருடைய ஒத்துழைப்பாலும் நான் இந்த நிலையை அடைந்ததற்கு அனைவருடைய ஒத்துழைப்பு தான் காரணம். என்னுடைய மனைவி, அதற்கு திருப்பத்தூர் மாவட்ட சங்கத்தின் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் என்னுடைய இந்த நிலைக்கு என்னை ஆளாக்கிய எனது என்னை தாய் தங்கரைக்கு நான் இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அதே போல் என்னுடைய உறவுகளுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டுள்ளேன். என்னுடைய நண்பர்கள், ரோட்டரி நண்பர்கள், வெளி நண்பர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நன்றி செலுத்த கடமைப்பட்டுள்ளேன். மேலும் இங்கு வந்துள்ள எனது மாமியார், எனது மைத்துனர் அவர்களுக்கும் என்னுடைய சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த வருடத்தில் 100% கான்ட்ரிபியூஷனில் நிறையா ரோட்டரி மெம்பருக்கு அவர் தான் கணக்கை துவங்கி வச்சார். ஏன்னா 80-90 பேர் தான் கான்ட்ரிபியூஷன் கொடுத்தாங்க. திருப்பத்தூர் ரோட்டரி சங்கத்தின் தலைவர், என்னுடைய அன்பு நண்பர் ரொட்டேரியன் வெங்கடேசன் ஐயா அவர்களே, இந்த இனிய நிகழ்வில் பங்கு கொண்டுள்ள ரோட்டரி மாவட்ட சங்கங்களின் மாவட்ட ஆளுநர் ஐயா அவர்களே, முதல் அங்கே அவர்களே, ரோட்டரி சங்க உறுப்பினர் சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த நிகழ்வில் பங்கு கொண்டுள்ள நல்ல உள்ளங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். இன்றைக்கி காலையில் ஒரு 9:30 மணிக்கு தலைவர் இன்றைக்கி ஒரு நிகழ்ச்சி இருக்குது, நீங்கள் பங்கு கொள்ளணும்னு கேட்டார். நான் இன்றைக்கு பெங்களூர் நீதிமன்றத்துக்கு நான் போக வேண்டிய சூழ்நிலை இருக்கிறதுனால நான் மாலை நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள முடியாது என்று தெரிவித்தேன். இருந்தாலும் உரிய நேரத்தில் என்னுடைய வகுப்பு தோழர் கணேஷ்மல் மீட்டிங் போகலாமான்னு கேட்டார். அப்போ தான் நான் பெங்களூர்லேருந்து திரும்பி வந்திருந்தேன். உடனே இந்த நிகழ்ச்சியில் பங்கு கொண்டது எனக்கு பெருமையாக இருக்குது. இந்த ஆண்டு முழுவதும் சங்கத்தினுடைய தலைவருடைய சேவை மனப்பான்மை, சேவைகள், அவர் செஞ்சிருக்கிற தொண்டுகள்லாம் பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா நான் பல சங்கங்களில் இருக்கேன், பல கல்வி நிறுவனங்களில் இருக்கேன், எல்லா இடத்துலையும் பார்க்குறேன். எனக்கு பிடிச்ச ஒரே சங்கம் ரோட்டரி சங்கம்தான்.
நான் இது லைன்ஸ் கிளப்பில் கூட சொல்கிறேன். லைன்ஸ் கிளப்பில் நான் சார்ட்டர் செக்ரட்டரி. எனக்கு மெல்வின் ஜோன்ஸ் கோல்டு மெடல் எல்லாம் கூட கொடுத்தாங்க. இருந்தால் கூட எனக்கு திருப்தி கிடையாது. எனக்கு தெரிஞ்சு லைன்ஸ் கிளப் கூட்டத்துக்கு அதிகம் போயிருக்குன்னா இல்லையா எனக்கு தெரியாது. ரோட்டரி கிளப்புக்கு எல்லா நிகழ்ச்சிகளையும் கூப்பிட்டாக்க நான் பங்கு கொண்டிருக்கேன். அந்த வகையில் என்னை பெருமைப்படுத்திய ரோட்டரி சங்க தலைவர்கள், உறுப்பினர்கள் எல்லாருக்கும் நன்றி. இந்த ஆண்டு சிறப்பாக இருந்தது. காரணம் என்னென்னா, இந்த பதவியேற்பு விழாவில், தலைவருடைய பதவியேற்பு விழாவில் நான் வந்திருந்தேன், பங்கு கொண்டேன். இன்று அவருக்கு இந்த ஆண்டினுடைய கடைசியாக தலைவராக இருக்கிற பொறுப்பு இருக்கிற நாள் இந்த நிகழ்ச்சியிலையும் பங்கு கொண்ட திருப்புத்தூர் ரோட்டரி சங்க சிறப்பாக செயல்பட்டதற்கு என்னுடைய நல்வாழ்த்துக்களையும் நன்றி கூட சொல்கிறேன். ஏன்னாக்கா ஏறக்குறைய அவர் கொடுத்துருக்கிற ரிப்போர்ட்டில் 127 நிகழ்வுகளை குறிச்சிருக்கார். ஏறக்குறைய இந்த 127 நான் மனப்பாடம் பண்ணிட்டேன். வேணும்னா திருப்பி கூட என்னால் சொல்ல முடியும். அந்த அளவுக்கு சிறப்பாக செஞ்ச தலைவருக்கும் அவருடைய குழுவிற்கும் ரோட்டரி சங்க உறுப்பினர்களுக்கும் எல்லாருக்கும் நன்றி. வணக்கம். வாழ்க வளமுடன்.
திருப்பத்தூர் டவுன் ரோட்டரி சங்கத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய நண்பர்கள் மற்றும் ரோட்டரி நண்பர்கள், பெண்மணிகள், குழந்தைகள் எல்லோரையும் வணங்கி மகிழ்கின்றேன். ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வு இது. சரியாக சென்ற வருடம் இதே ஜூன் 30ஆம் தேதி பொறுப்பேற்று, திருவண்ணாமலையில் பொறுப்பேற்று இன்றைக்கி வந்து திருப்பத்தூரில் வந்து இதை நிறைவு செய்ய வேண்டியது இறைவனுடைய அருள் போல இருக்குது. அதாவது அண்ணாமலையாருக்கு வந்து அபிஷேகம் செய்யும்போது சந்தனம் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அவருக்கு வந்து சந்தனத்தை தான் சாத்துவாங்க. ஸோ இந்த சந்தன நகரத்தில் வந்து திருவண்ணாமலையிலேருந்து வந்து சந்தன நகரத்தில் வந்து முடிக்கணும் அப்படிங்கிறது ஒரு ஒரு கோயின்சிடென்ஸ். இன்னைக்கு வந்து ஜிவி அவர்கள் ஒரு சிறப்பான ஒரு ஆண்டை வந்து கொடுத்து இன்னைக்கு வந்து ஒரு சிறந்த ஒரு தலைவராக இருக்கிறார். இன்னைக்கு வந்து அவர் எந்த அளவுக்கு உழைத்தார், எந்த அளவுக்கு பாடுபட்டார், எந்த அளவுக்கு பணிகள் செய்தார் அப்படிங்கிறதுக்கு சாட்சியாக இருக்கிறது. இதை பாருங்க, இந்த மாதிரி ஒரு டிஸ்பிளேல வச்சு தான் பெற்ற விருதுகளையும் அங்கீகாரங்களையும் டிஸ்பிளேல வச்சது வந்து இங்கே தான் நான் பார்க்கிறேன். 35 விருதுகள் வாங்கி இருக்கிறாங்க இந்த சங்கத்துல இருந்து. அதாவது இந்த விருதுகள் எல்லாம் ஏதோ வந்து திருப்பத்தூர்ல இருக்கிற தலைவர்கள் மற்றும் திருப்பத்தூர் சங்கத்தை சார்ந்தவர்கள்லாம் எனக்கு ரொம்ப வேண்டியவர்கள் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. அதாவது எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவர்கள் செய்த சேவையின் காரணமாக தான் இவ்வளோ விருதுகளும் கிடைச்சிருக்கு. இது எந்த சிபாரிசுக்காகவோ இல்லை வந்து ஒரு விருப்பு வெறுப்புக்காகலாம் கிடையாது. அவங்க செய்த உழைப்புகளுக்கு கிடைத்த உண்மையான அங்கீகாரம். ஏன்னா இந்த வருஷம் நான் முதலே சொல்லிட்டோம், விருதுகள் வழங்கும் போது 4 வழி சோதனையை அப்ளை பண்ணி எந்தவித பாகுபாடும் இல்லாமல், விருப்பு வெறுப்பு இல்லாமல் விருதுகள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படித்தான் நாங்கள் வந்து விருதுகளை வந்து தேர்ந்தெடுத்தோம் எங்கள் குழுவில். அப்படி கிடைத்த விருதுகள் தான் இவை. ஸோ அந்த விதத்தில் இத்தனை விருதுகள் பெற்ற நம்முடைய ஜிவி அவர்கள் எந்த அளவுக்கு இந்த வருஷம் பணியாற்றி இருப்பார், எந்த அளவுக்கு தியாகம் செய்திருப்பார், எந்த அளவுக்கு உழைத்திருப்பார் அப்படிங்கிறத யோசனை பண்ணி பாருங்க. அடுத்தது, இவர் வந்து ஒரு பாப்புலர் பிரசிடென்ட். மாவட்டத்தில் வந்து பாப்புலர் பிரசிடென்ட் எல்லாருக்கும் ஜிவினா எல்லாருக்கும் தெரியும். அதே மாதிரி என்கிட்ட உரிமையாக வந்து சண்டை போடக்கூடிய ஒரு தலைவரும் அவர் தான். எதுவாக இருந்தாலும் வந்து என்கிட்ட கரெக்டாக, சார் ஏன் சார் இப்படி பண்ணுறீங்க, இது சரி கிடையாது சார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆளுமை மிக்க ஒரு தலைவர் என்று சொன்னால் ஜிவி அவர்களை சொல்லலாம். அந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து சிறப்பாக தன்னுடைய வருடத்தை முடிச்சுட்டு அடுத்த தலைவர்கிட்ட கொடுக்கறதுக்காக இன்னைக்கு வந்து இந்த நிறைவு விழா நிகழ்ச்சியை நடத்திட்டு இருக்கிறார். இந்த ஒரு நிறைவு விழா அப்படிங்கிறது அவருடைய இந்த 1 வருட கால உழைப்பு, 1 வருட கால தியாகம். இது வந்து இதனுடைய பெருமை எல்லாம் நிச்சயமா ஜிவிக்கு மட்டும் கிடையாது. ஜிவி அவர்களை இயக்கிய தமிழ்ச்செல்வி அவர்களுக்குத்தான் முக்கியமா சார். ஏன்னா இது வந்து நான் அதை தான் சொல்லுவேன், ரோட்டரியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் வந்து மாவட்ட ஆளுநராக வருவதோ அல்லது பணி செய்வதோ அது அவர்களுடைய தியாகம் கிடையாது, வீட்டில் இருக்கக்கூடிய பெண்மணிகளின் தியாகம் அப்படின்னு தான் சொல்லுவோம். அந்த விதத்தில் அவர்களுடைய தியாகம் தான் இவர் வந்து இந்த வருஷம் ஒரு சிறந்த தலைவராக வந்திருக்கிறார். தமிழ்ச்செல்வி அவர்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கின்றேன். அதாவது ஜிவி அவர்கள் வந்து இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா எப்படி தலைவராக இருந்தார்னா, வழக்கமாக வந்து எல்லாருமே வந்து இன்ஸ்டலேஷன் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த முதல் 3 மாதம் இன்ஸ்டலேஷனில் வந்து நான் இதை செய்வேன், அதை செய்வேன், அப்படி பண்ணுவேன், இப்படி பண்ணுவேன்னு சொல்லுவாங்க. நான் இதெல்லாம் பண்ணணும்னு இருக்கிறேன், ஐ வாண்ட் டு டூ ஆல் தீஸ் ப்ரோக்ராம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த ஒரு 3 மாதத்தில் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக பண்ணுவேன் அப்படின்ற ஒரு மனோபாவத்தில் இருப்பாங்க. அடுத்து ஜனவரி வந்துருச்சுன்னா அப்போ வந்து நான் முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து ஏப்ரல் வந்துருச்சுன்னா அப்போ தான் சொல்லுவாங்க, குறிப்பாக வந்து அவார்ட்ஸ் நைட்டுக்கு வரும்பொழுது தான் ஒரு சில தலைவர்கள் சொல்லுவாங்க, இதெல்லாம் நான் செஞ்சுருக்கணும், செய்யாமல் விட்டுட்டேன் அப்படின்னு வருத்தப்படக்கூடிய ஒரு நிலையில் இருக்கணும். ஆனால் ஜிவி அவர்கள் அன்றிலிருந்து இன்று வரை நான் செய்து கொண்டே இருப்பேன் அப்படிங்கிற ஒரு நிலையில் இருந்த ஒரு தலைவர். இந்த வருடம் முழுவதும் இடைவிடாது தடையற சேவைகள் செய்த ஒரு தலைவர். அதற்கு காரணம் அவர் மட்டும் கிடையாது, இந்த சங்கத்தில் முன்னாள் தலைவர்கள், இதனுடைய பேக்கப், இந்த சங்கத்துக்குன்னு இருக்கிற அந்த பாரம்பரியம், அந்த பெருமை, அந்த பின்புலம், இதெல்லாம் தான் இந்த சங்கத்தை வந்து இன்னைக்கு வந்து இந்த நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறது. ஸோ இந்த சங்கத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தலைவர்களும், ஒவ்வொரு முன்னாள் தலைவர்களும் இந்த வெற்றிக்கு, இந்த சாதனைக்கு
நீங்கள் தான் அடித்தளம் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். அவருடைய நிர்வாக குழு உறுப்பினர்களுக்கும் ஒரு பெரிய கரவொலி கொடுத்து பாராட்டும்படி கேட்டுக்கொள்கின்றேன். இந்த எக்ஸல் வருடத்தில் ஒரு நிறைவான ஒரு ஆண்டை, ஒரு நிறைவான ஒரு சாதனையை செய்த ஒரு சங்கமாக இந்த சங்கம் இருக்கு. அதாவது நாங்கள் வந்து அந்த அல்டிமேட் ஸ்டார் என்று சொன்னோம். அந்த அல்டிமேட் ஸ்டார் வந்து மொத்தம் 11 சங்கங்கள். அந்த 11 சங்கத்துல உங்க சங்கம் ஒன்று. அது அவுட்ஸ்டாண்டிங் பிரசிடென்ட் என்ற அந்த சிறந்த தலைவர் அப்படின்னும் பொழுது அதுவும் உங்க சங்கத்துக்கு தான் வந்தது. அது மட்டும் கிடையாது, அவுட்ஸ்டாண்டிங் செக்ரட்டரி வெங்கடாச்சலம் அவர்களுக்கு அது இண்டிவிஜுவல் அவார்ட்ஸ் நிறைய இந்த வருஷம் கொடுத்துருக்கிறோம். அந்த இண்டிவிஜுவல் அவார்ட்ஸ்லாம் அதிகம் பெற்ற சங்கம் என்று பார்த்தால் இந்த திருப்பத்தூர் ரோட்டரி சங்கம் தான். இதில் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. ஏன்னா இந்த சங்கத்தினுடைய பாரம்பரியம் அப்படி, பெருமை எப்படி, அதனால் இதில் எந்தவித ஆச்சரியமும் கிடையாது. அதே போல் மாவட்டத்திற்கு இந்த சங்கத்திலிருந்து செய்த ஆதரவு, நீங்கள் கொடுத்த ஆதரவு, மாவட்டத்தின் பல எங்களுடைய புதிய முயற்சிகளுக்கு நீங்கள் கொடுத்த ஆதரவு மாவட்டத்தில் எங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கையையும் ஒரு தன்னம்பிக்கையையும் கொடுத்தது. எங்களுக்கு எல்லா விதத்திலும் உதவிகரமாக இருந்த உங்கள் எல்லோருக்கும் இந்த நேரத்தில் நன்றியை சொல்லுகிறேன். இது வந்து நன்றி அறிவிப்பு கூட்டம் என்று சொன்னார்கள். இது வந்து ஜிவி அவர்களின் நன்றி அறிவிப்பு கூட்டம் மட்டும் கிடையாது, இது என்னுடைய நன்றி அறிவிப்பு கூட்டமாகவும் இதை எழுதுகிறேன். திருப்பத்தூர் ரோட்டரி சங்கம் மாவட்டத்திற்கு செய்த பணிகளுக்கு, மாவட்டத்திற்கு செய்த உதவிகளுக்கு எங்களுடைய நன்றியாக இதை பயன்படுத்தி கொண்ட, நன்றி தெரிவிக்கும் ஒரு தளமாக இதை பயன்படுத்தி கொள்ளணும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். ஸோ ஒரு அருமையான ஒரு வருடத்தை, ஒரு அருமையான ஒரு நிகழ்ச்சியில், ஒரு அருமையான மக்களோடு இந்த மாலை பொழுதில் இந்த எங்களுடைய எக்ஸல் ஆண்டை நிறைவு செய்வதில் பெருமையாக கருதுகிறோம். இப்படி ஒரு வாய்ப்பளித்த உங்கள் எல்லோருக்கும் எங்களுடைய நன்றியினை தெரிவித்து, வாய்ப்புக்கு நன்றி கூறி, பன்னீர் அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து, அடுத்த வருஷம் நீங்கள் வந்து இது மாதிரி இன்னும் ஒன்று வைக்கணும்.